மேடம், என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா மேடம். எல்லாத்துக்கூடயும் கண்டவங்க கூட பேசிகிட்டே இருக்கா. இப்போ கூட ஒருத்தங்க கூட கரும்பு காட்டுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க மேடம். அவன் அவளுக்கு 4வது ஆள். அதனால தான் நான் மனசை பொறுக்க முடியாமல் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வந்துட்டேன் மேடம். எனது கரும்பு காட்டுக்குள்ளையா? ஃபோன் நம்பர் கொடு. ஏம்மா காத்து முத்து பொண்டாட்டியா? உங்கள் வேறு புருஷன் உன் மேலே இங்கே மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நீ உடனடியாக கிளம்பி அந்த டவுனில் இருக்கிற மகளிர் ஸ்டேஷனுக்கு வா. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு வா. இங்கே அதே மாதிரி யாரோட பழகிட்டு இருக்கியாம்ல, அந்தாலே முதல்ல கூட்டிகிட்டு வாங்க. என்னென்னு விசாரிக்கணும். இவர் அப்படி ஒத்தச்சின்னு வச்சுக்க. என்ன உனக்கு 4வது புருஷன் கேட்குதா? உனக்கு எல்லாம் எதுக்கு 2 பவுனு? இது என்ன பழக்கம் உனக்கு? என்னமா பொம்பளை நீ எல்லாம்? மேடம், என் புருஷன் தான் மேடம் பயங்கர குடிகாரன். அந்தாலும் குடிச்சு போட்டு கண்ட மணிக்கு வளர்றாரு மேடம். நாங்களாம் அப்படிலாம் தப்பாக பழகல மேடம். மேடம், நானும் அவருமே ஃப்ரெண்டு தான் மேடம். ஏன் இப்படி போய் சொல்கிறாருன்னு தெரியல. ஐயா, என்ன ஏன் பொண்டாட்டி இப்படி சொல்கிறேன்? மேடம், நான் எப்பயாவது சலுப்புக்கு தான் மேடம் குடிப்பேன். கிழிச்ச முதல்ல 2 பேர் வெளியில் இருங்க. நான் அவகிட்ட தனியாக விசாரிக்கிறேன். ஏடி, ஏன் பொம்பளைக்கு ஒரு ஃபோன் இருந்தால் பத்தாதா? ஒரு பட்டன் ஃபோன் இருந்தால் பத்தாதா? உனக்கு இதுக்கு 7 செல்லு, ஆளையும் துணிமணியும் அளப்பாரு. மேடம் இல்லை மேடம், பசங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும் மேடம். அதுக்காக தான் மேடம் இந்த செல்லு டச் ஃபோன் வாங்கி வச்சிருக்கிறேன். பசங்க படிப்புக்காக பட்டன் செல் தான் மேடம் நான் பயன்படுத்துவேன். அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறான் புருஷன்? மேடம், இவரும் அவரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க மேடம். இருந்தாலும் பயங்கர குடிகாரங்க மேடம். என் புருஷன் என்ன பண்ணிட்டானே, எங்கள் ஊரில் ஒரு மேஸ்திரி ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்னென்னா, அவன் என்கிட்ட ஒரு நாள் வீடு வந்துட்டான். அவனுக்கு வந்து என் மேலே ஆசைங்க மேடம். நான் அவனுக்கு எனக்கு மறந்துட்டேன். இவர்கிட்ட சொல்லி தான் நான் அழுதேன். என் புருஷன்கிட்ட சொன்னால் எச்சா கத்துவாங்க மேடம். அதனால இப்போ அந்த மேஸ்திரி என்ன பண்ணிட்டாரு, அப்போ நம்ம பிரச்சனை இவங்ககிட்ட சொல்கிறாளா அப்படின்னு தெரிஞ்சு 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு வேண்டி இப்படி மூட்டி கொடுத்துட்டாங்க மேடம். அதை கேட்டுட்டு இந்த ஆள் ஆடிட்டு இருக்கா மேடம். கருமம், அவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது உலகத்தில். உங்களுக்கு இது வேற, இதை ஒரு புழப்புன்னு கொண்டு வந்துட்டான் காலங்காட்டாலேயே உன் ரூட்டுக்காரன். யோ வாங்க இங்கே மேடம். ஐயோ கரும, தள்ளி நில்லு. உங்ககிட்ட தான் இப்போ சரக்கு வாட. நைட் அடித்த சரக்கா கிறகம். மொண்டாட்டிட்டெல்லாம் விசாரிச்சிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன முதல்ல நீ அவள் சொல்கிற மாதிரி கேட்டு நட. முதல்ல இந்த குடியை ஒழிச்சு தொலை, புரியுதா? அந்த மேஸ்திரி யாரா? அவர் எனக்கு சாமிங்க. அவர்கிட்ட தாங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். நல்லா வேலைக்கு போகிறப்போ முதல்ல இந்த ஒட்டமாக சொரியறது நிறுத்து. அவன் நல்லா ஒரு ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சு நான் விசாரிச்ச வரைக்கும் அவன் நல்லவன் இல்லை, புரியுதா? ஒழுக்கமாக இந்த ஆள் மேலே சந்தேகப்படாமல் உன்னோட வேலை என்னமோ போய் பாரு, புரியுதா? யோ நீயும் அப்படித்தான் தேவையில்லாமலாம் அவங்க குடும்பத்துக்குள்ளே நீ உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கிறாத. உனக்கு குடும்பம் இருக்குதா இல்லையா? மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குதுங்க மேடம். பொம்பளை பிள்ளைங்க மேடம். இங்கே வர காத்தமுத்தே, நீ வீணை வந்து சந்தேகப்பட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறவங்களை உயிர் வாங்கிட்டு இருக்காது, புரியுதா? இதெல்லாம் ஒரு இதுன்னு கொண்டு வந்துட்டாங்க காலங்காத்தால. அந்த பையன் ஏதோ உதவி பண்ணிட்டு இருக்கிறான். அவன் 2 பொட்டை பிள்ளை வச்சுட்டு வந்து பண்ணுவானாயா? முன்னாடிட்டு எல்லாமே விசாரிச்சிட்டேன். ஒழுங்கு மரியாதை நீ இந்த இதெல்லாம் நிறுத்திட்டு ஒழுக்கமாக வேலைக்கு போகிற வழி பாரு. அவன் என்ன சொல்கிறாலும் அதை கேளு, புரியுதா? பசங்களுக்கு ஒழுக்கமாக ஃபீஸை கட்டி படிக்க வை. நல்ல துணிமணி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, புரியுதா? சரிங்க மகாராஜ், நீங்கள் சொன்ன சரிங்க. ஒன்றுமே புரியல உலகத்தில். ஆளாளுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு இவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏதோ இப்போதைக்கு பிரச்சனையை சமாளித்து அனுப்பிச்சாச்சு. கடவுளே, எல்லாம் இன்னும் நல்லபடியாக போகணும். ஆரம்பமே இப்படின்னா